இருந்தாலும் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்றதுனால முதலமைச்சர் நாங்கள் எடுத்து சொல்லி அதுக்கு மாறி மாறி வர முடியாது, எல்லாம் வயசாகி போச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நேரத்தின் அருமை கருதி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அண்ணன் வந்து பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோரிக்கை மட்டும் சுருக்கமா சொல்லுதேன். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நல பணியாளர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து இந்த அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் போராட்டம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. உங்கள் கோரிக்கையை இன்றைக்கோ நாளைக்கோ முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் நான் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன். பணி நிரந்தரம் வேண்டும், காலமுறை ஊதியம் வேண்டும், ஒரே இடத்தில் சம்பளம் பெறத்தக்க வகையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இறந்தோரின் குடும்பத்திற்கு 5 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமானவை, ஜனநாயகபூர்வமானவை. எனவே கட்டாயம் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். உங்கள் கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு உச்ச துணையாக இருக்கும். நைட்டு இரவு ஒரு 3 மணி வரைக்கும் தூங்காம நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய விளைவாக 6 மணியிலிருந்து அங்கங்கே சில அமைப்பு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் எமது சட்டமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக முதல்வரின் கவனத்திற்கு இதை உடனடியாக எடுத்துச் செல்வதற்கும் உரிய முயற்சிகளை மேற்கொள்கிறேன். ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கை, 12 மாத ஊதியம் என்கிற கோரிக்கை, உறுப்பு கல்லூரிகளுக்கு வழங்குவதைப் போல அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் EPF பிடிக்க வேண்டும். கல்லூரியில் பணியாற்றும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்க வேண்டும். பணி ஓய்வு பெறும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் 25 லட்சம் வழங்க வேண்டும் என்கிற இந்த 5 அம்ச கோரிக்கைகள் அரசுக்கு எந்த நெருக்கடியையும் உருவாக்கக்கூடியதல்ல. மிக இலகுவாக இவற்றை நிறைவேற்ற முடியும். பிற விரிவுரையாளர்களைப் போல, அதாவது அரசு ரெகுலர் லெக்சரர்ஸ் அல்லது ப்ரொஃபஸர்ஸ் அவர்களைப் போலவே கல்லூரியில் முழு நேரமும் இருந்து கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதுடன் நிர்வாக வேலைகளையும் சேர்த்து செய்யக்கூடிய பணிகளை இவர்கள் ஆற்றி வருகிறார்கள். எனவே இந்த கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தை
அரசு உணர வேண்டும், அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதில் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். 2 நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை எடுத்துச் சென்று இதற்கு தீர்வு காண அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்கிற ஒரு செய்தியை உங்களோடு சேர்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.